உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில், உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே இந்த உலகை ஆளும் தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரமில்லை. இரவு பகல் இல்லாத இருண்ட உலகத்திலே யார் வாழ முடியும்? சிந்தித்துப் பார் மனிதா. யார் கடவுள் என்று உன் உள்ளத்தில் இந்த உலகத்தை ஆட்சி புரிவது ஒளியா சிலையா? ஒரு கேள்வி உன் மனதுக்குள். விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. சிந்தித்து இன்று மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அறிவு வளர்ந்த இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு, இளைஞர்கள், குமரன் குமரிகளுக்கு, உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதி நாராயணன். ஜாதி, மதம், மொழி, கட்சி பார்த்து ஓட்டு போடுவரை பொதுநலன் பிறக்காது. இந்த தமிழ்நாட்டிலே பொதுநலன் பிறக்காது, அரசாட்சி மலராது. இன்றைக்கு நாட்டுக்காக ஓட்டுக்காக வேட்டையாடி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஓட்டை வாங்கி நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைத்து கொண்டு ஓட்டு வாங்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த வேட்பாளர்கள் எல்லாமே இங்கே எப்படி நிறுத்தப்படுகிறது என்றால், ஜாதி பார்த்து, இந்த மாவட்டத்திலே, இந்த தொகுதியிலே இந்த ஜாதி இத்தனை %, இத்தனை ஜாதி இவ்வளோ இருக்கான், அந்த ஜாதி, இந்த ஜாதி, எந்தெந்த ஜாதி இருக்க கணக்கெடுக்கான். அப்போ இந்த ஜாதிக்காரனுங்க நிப்பாட்டினா ஓட்டு நமக்கு. கட்சிக்கு என்ன அடிமையாயா நீங்கள்? எந்த கட்சிக்கு எதுக்கியா நீங்கள் அடிமை? அடிமை இல்லாமல் வாழ வேண்டிய இந்த மனித இனம் இன்னைக்கு அடிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? ஜாதி, மதம், கட்சி, மொழி, யாருக்கு எது அடிமை? எது அடிமை கிடையாது. மனிதன் சுதந்திரமாக வாழ பிறந்தவன். இந்த மனிதனை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்போ மதம் பார்த்து, இவர் நம்ம கிறிஸ்தவ மதம் ஐயா, நம்ம வேதக்காரதியா, இவர் நம்ம இஸ்லாமியரு. யாரு? இஸ்லாம் மதம். அடுத்தால என்ன? நம்ம நம்ம இந்து சாமியா? நம்ம சாமியா நம்ம இந்து மத கொள்கை இந்து அப்போ இந்துக்கு பிரிக்கிறான். பிரித்து என்னத்தையா பண்ணிட்டான்? மக்களுக்கு எல்லாம் செய்கிறது அரசுங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தலைவர்கள் பேரில் இந்த சுயநலவாதிகள் இந்த பொதுமக்களுக்கு செஞ்சது என்னத்தை செஞ்சாங்க? இலவசம் 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 இலவசம். இந்த இலவசத்தெல்லாம் இப்போ எங்கள் திருவண்ணாமலை நேரண்ணாமலையில் ஒரு பெட்டி கடை வச்சுக்கிற அம்மா சொன்னாங்க, ஓட்டு ஒரு நேரம் அந்த கட்சியில் இருந்தாங்க, இப்போ அடுத்த ஒரு மாற்றம் வரமேட்டு கொஞ்சம் மாறினாங்க. ஆனால் இவங்க போடுற இலவசத்தை பார்த்த உடனே அப்பப்பா யாருக்கு ஐயா போட. அப்போ இந்த அரசியல்வாதியெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் இப்போ ஐயா எடப்பாடி பிரிட்ஜு தாரன் இருக்கார். பிரிட்ஜையும் தேர்தல் திலாவுக்கு ஒரு பிரிட்ஜையும் ஒரு பட்டு புடவையும் அதுக்கு மேலே சீதனமாக எத்தனை 1000 கொடுக்க முடியுமோ, எத்தனை 1000 தேர்தல் வரைக்கும், தேர்தலுக்கு முந்தைய பரிசு இது உங்கள் செலவில் இருந்து. ஏன்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் கோடியாக வச்சுருக்கான். எத்தனை லட்சம் கோடியாக வச்சுருக்கான். ஏன் அவங்க கோடியிலேருந்து கொஞ்சம் கொடுக்கலாம்ல அந்த மக்களுக்கு சீதனமாக? அடுத்தால நம்ம ஐயா விடியலின் தளபதி மு.க. ஸ்டாலின்ஜி, இன்றைய தமிழ்நாட்டின் அரசன், ராஜா, முதல்வர், அதிபர், அந்த நாட்டை ஆளக்கூடியவர் எப்படினாலும் சொல்லலாம். அப்படி போல் இன்றைக்கு ஆடுற மாட்டை ஆடி கறப்பேன், பாடுற மாட்டை பாடி கறப்பேன்,
பால் இல்லாதவங்களுக்கு பாலை கொடுப்பேன். கொடுத்துட்டு இருக்காரு பால். நல்லா பால் கொடுக்காரு. அவரு பிரிட்ஜு தரேன் இருக்காரு. குடுய்யா பிரிட்ஜு குடுய்யா இந்த மக்களுக்கு. பிரிட்ஜு குடு. தேர்தலுக்கு முன்னால் கொடுக்கணும். தேர்தல் முடிஞ்சப்பெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி தேர்தலுக்கு முன்னால் கொடுங்க ஐயா. உங்கள் காசில் கொடுங்க ஐயா பிரிட்ஜு. அதோட உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ 1000மோ 500 5000மோ லட்சமோ ஓட்டுக்கு 1 லட்சம் அப்படியே அதான் இருக்க பல கோடி குடையா. வறுமையாவது ஒழியும் நாட்டில் இந்த ஓட்டுக்குங்க பேரில். அடுத்தால பஸ்ஸில் ஃபுல்லாக ஓசி ஃப்ரீ. ஆண் பெண் எல்லாருக்கும் பெண்ணுக்கு எங்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் இருந்து தேர்தல் வரை அவர் கொடுக்கணும். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் அவர் ஒரு மோதிரம் போடணும். அதுமாதிரி இப்போ கேஸ் சிலிண்டரு ரொம்ப டிமாண்ட். சமாதானமாக இருக்க வேண்டிய உலக நாடுகளே போர் நடப்பதால் என்னய்யா அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியா என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்க அதிபர் மதிக்கத்தக்கவர், பெருமைக்குரியவர். இந்த உலக நாட்கள்லாம் அவர் ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாட்டின் ஒரு தலைவர். எவ்வளவு பொதுநலமாக போகக்கூடிய ஒரு தலைவர். அதுவும் யாரை வணங்குறாரு? சமாதான பிரபு. சமாதான பிரபு அவர் வணங்குறாரு. பைபிளில் சத்தியம் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கே வந்தார். எத்தனை பேர் மக்கள் வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, தொழிற்சாலைகள் ஈரானில் இருக்கும் எத்தனை நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கேஸு பெட்ரோலியம். நட்பு நாடியா. நமக்கு ஒருத்தர் பொருளாதார உதவி செய்கிறாங்க, அது நட்பாக இருக்கணும். அடித்து நொறுக்கி போர் என்ற பேர் பல உயிரை வாங்கி இன்னைக்கு பாவத்தின் கணக்கில் போயிருக்காங்க. அதிபர் அவர், அமெரிக்காவின் அதிபர். இதுவரையில் தன் இராணுவ வீரர்களையும் கொன்று மக்களையும் கொன்று அவங்க விடுத கண்ணீர் என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீராயா இருக்கும்? வேதனை கண்ணீர், பாவத்தின் அடையாளம். ட்ரம்மை சுமக்கிறாரோ இல்லையோ, ஆனால் பெரிய பாவ முட்டையை சுமந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் நாட்டுக்குள் நாடு சமாதானம் நிலவ வேண்டும், டாலர் மதிப்பு ஒழிய வேண்டும், யாருக்கும் யாரும் அடிமை இல்லாது. என் இந்திய திருநாடு 146 ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த உலகத்திலே அதிகமான மக்கள் இந்த நாட்டுக்கு மதிப்பளிக்கணியா. எங்களெல்லாம் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. அங்கே பெட்ரோல் வாங்காத, டீசல் வாங்காத, ரஷ்யில் நீ சொல்லுறதுக்கு யாரியாத? என் நாட்டு மக்கள் எத்தனை கோடி. இதே பாரத பிரதமர் மோடி ஒரு சில இதில் அப்படி இப்படி இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஒரு மதவாதி அல்ல, பொதுநலவாதி. அப்போ இந்த இலவசம் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் முன்னக்கூட்டி அந்த அம்மா சொன்ன மாதிரி, அந்த டீ கடைக்கார அம்மா சொன்ன மாதிரி முன்னக்கூட்டி கொடுங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன இலவசம் கொடுக்கலோ, பணம் கொடுக்கலோ. பையில் பணம் இருந்தால் ராஜ நடை, பணம் இல்லை என்றால் நடைபெறும். இந்த தேர்தல் திருவிழாவை செழிப்பாக கொண்டாட எவ்வளோ நாளும் குடியா. நீங்கள் கொடுப்பதை எடை போட்டு எடை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போடுறோம் ஒட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதீங்க. ஒரு பெண் தாய்க்குளம் கேளுங்க. தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்குலாம் அந்த ஓசியில் கொடுக்கலாம், முன்னக்கூட்டி கொடுங்க. அடுத்தால இப்போ தற்சமயத்துக்கு எங்களுக்கு 2 கேஸ் சிலிண்டர் கொடுங்க. ஓசியில் வேண்டாம், காசு தரோம். 2 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் இல்லாத விட்டு நாட்டின் பொருளாதாரத்தை வெட்டு வச்சு கொண்டு ஜாதி, மதம், மொழி, கட்சிங்கிற பேரில் இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஒற்றுமை இல்லாததினால் இந்த ஆன்மீகம் ஒன்றுபட்டால் சூனியமே ஓடிடுறீங்க. இந்த நாட்டை இந்த ஆன்மீகம் ஒன்றுபட்டு இவங்களாம் சேர்ந்து இவங்க கூட ஆட்சி பண்ணலாம். யார்? இந்த ஆன்மீகவாதிகளே வேற்றுமை இல்லாமல் ஒன்றுபட்டு ஒரு அணியில் திரண்டு வேட்பாளர்களை நிறுத்தினால் யார் வசம்? எந்த அரசியல்வாதி கோட்டையே இருக்காது, ஆன்மீக கோட்டையாக மாறிவிடு. சூனியவாதிகள்லாம் ஓடி போயிடும், எவனும் கட்சியே இருக்காது. ஏன்னா நம்பர் 1 ஆன்மீக பூமி, ஞான பூமி. இந்த ஞான பூமி இல்லை, மக்களாட்சி மலரணும். மக்களாட்சி மலர்ந்தால் யாருக்கும் நிரந்தர ஆட்சி கிடையாது. 5 வருஷம்தான், போயிட்டே இருக்கணும். 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்க தான் 5 வருஷம், மறுமுறை பதவி கிடையாது. அதுதான் மக்களாட்சி. யாருனாலும் வரலாம், ஏழையும் வரலாம், நல்ல பொதுநலவாளி சிந்தனை உள்ளவன் வரலாம், பணக்காரன். ஏன்னா பொதுநல புத்தி யாருக்கு இருக்கோ அவன் தேர்ந்தெடுப்பான். இதே மாதிரி மக்களாட்சியில் ஒரு வேட்பாளரை அந்த அரசை இயக்கிறதுக்கு ஒரு பொதுநலவாதிகளை தேர்ந்தெடுக்க இவ்வளவு ஆரவாரம் தேவையில்லை.
அமைதியாக தேர்ந்தெடுக்கலாம். செலவில்லை. தேவை பொதுநலவாதி அவ்வளோதானே ஐயா. இவன் இருக்கத்தானே ஆளை சேர்க்கான். அவங்கள பூரா அடிமையாக்கு தான். அவர் ஆதரவாளர்கள் இவருவா அடுத்தால கூட ஒரு 2, 3 ட்ரிப்பு ஆண்டிட்டோம்னா உடனே சாமி ஆயிடுறோம். அப்போ நிரந்தர அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு மக்களாட்சி மலர்ந்தா அரசியல்வாதி எந்த பேரும் சாமி ஆக மாட்டான். ஆவானா 5 வருஷம் சாமி ஆவானா? அப்போ சாமி ஆக்குறது யார்? நம்ம தான். இந்த மக்கள் ஓட்டில் இருக்குது உங்கள் கெப்பாசிட்டி. நான் பெரியவன் நீ பெரியவன். இப்போ சமீபத்தில் கூட போதை ஒழிப்பு நடைபயணம் யாத்திரை யார் நம்ம ஐயா போனார். பாராளுமன்றத்தில் ட்ரைஷர் கலைஞரின் போர் வாழ். போதையை ஒழிக்கணும். எந்த போதையை ஒழிக்கிறதுக்கு ஐயா? ஐயா சுவாமி கோபால் சுவாமி ஐயா அவர்களே, எந்த போதையை ஒழிக்க? இன்றைக்கு நாட்டை நாசம் பண்ணி கொண்டிருப்பது எந்த போதை ஐயா? எந்த போதை சொல்லுமையா? எந்த போதை ஐயா? நீர் போன ஒன்று இப்போ ஒழிஞ்சிட்டா? அதை துவக்கி வைப்பவர், அந்த நடைப்பயணத்தை துவக்கி வைப்பவர் யார் தெரியுமா ஐயா? விடியலின் தளபதி ஐயா மு.க. ஸ்டாலின் ஜி துவக்கி வைக்கிறார். நடத்துகிறவர் யாரு? இவரே தான், நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா தான். வேறு யார் ஆட்சி? அரசர் அவர் தானே. அடுத்தால இதில் ஒரு கூட்டணி கட்சி அவர் இருந்தாலும் அவருடைய அடுத்தால இன்னும் அவர் கட்சியில் இருக்கவங்க மாநாடு போதை ஒழிக்குமா? ஒழிச்சாங்களா ஐயா? அப்போ சாதி மதம் மொழி கட்சிக்கு நீங்கள் அடிமையும் அல்ல. அதற்கு நீங்கள் மயங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்கு தான் பொதுமக்கள் பொதுநலவாதிகிறது? நீங்கள் என்னைக்கு பொதுநலவாதிகள் ஆகுவீர்கள்? ஒன்றுபட்டால் உண்டு வாழு, ஒற்றுமையே உயர்வுக்கு வழி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உங்களை நாடி வரும். நாட்டிலே தீமைக்கு இடமில்லை. சண்டை சச்சரவு அடி பிடி போதை கலாச்சாரம் இருக்கும். போதை மனிதனுக்கு தேவை. அது ஒரு மருந்தாக இருக்குது. நீங்கள் உலகமே போதையில் தான் மயங்கிட்டு இருக்கு. இதுமாரி வடம் அங்கே உள்ள குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கு இந்த போதை போகும்போது கொஞ்சம் ஹீட்டு ஜூடை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் அவங்க அதை அந்த ஆட்கள் பயன்படுத்த. நம்ம நாடு வெப்ப மண்டலம். மாலை பொழுது வேணால் கொஞ்சம் குளிர் நேரத்தில் குடிச்சிக்கிட்டு சைலண்டாக இருக்கலாம். இது சைலண்டாக இருப்பானா? அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு இல்லை. ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தால் ரூட் கிளியராக இருக்குயா மக்களுக்கு. முன்னக்கூட்டி கொடுப்பீங்களா ஐயா? கொடுத்து மக்கள் உங்களை எடை போடணும். யார் அதிகமாக கொடுத்துருக்கா, யார் அதிகமாக பணம் கொடுத்துருக்கா, அவர்களுக்குத்தான் நம்ம ஓட்டு. ஏற்கனவே அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கே மக்களுக்கு. நீங்கள் அல்வா கொடுக்கறது தெரியாமல் இருக்குது. கொடுப்பதெல்லாம் நமக்கு இந்த ஓட்டுக்கள் லஞ்சமாக கொடுக்கிறார்கள். இந்த பொருள் அது இது விளம்பரம். செல்ஃபோன் ஒன்று போதுயா உங்கள் விளம்பரத்தை பார்க்க. நீங்கள் விளம்பரம் டிஜிட்டல் போர்டு வைக்க வேண்டாம், செவரில் எழுத வேண்டாம், வீடாக போய் ஓட்டு கேட்க வேண்டாம். ஏன் நீங்கள் இது கற்காலம் அல்ல, பொற்காலம், நவீன யுகம். என்ன யுகம்? நவீன யுகம். நீங்கள் போடுற ஆட்டத்தையும் நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் மக்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிப்பில் இதில் செல்ஃபோனில் நானும் அதை தான் பார்த்து பேசுகிறேன். சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிரிகள், விரோதிகள், துரோகிகள். இப்போ ஆட்சி யாருக்கு? இவங்க மோதிக்கிட்டு அங்கே தொண்டர்கள், ரவுடிகள். தொண்டர்கள் அல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டருங்க பேரில் இருக்கும். அத்தனை பேர் ரவுடி தான். அதே போல் இந்த ஆட்சி என்பது ரவுடி ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு. ஐயா போங்கம்மா, சொன்னால் கேளுங்க. நான் யூடியூப்பில் ஒரு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீ குறுக்க வந்து நின்னா போயிட்டு வாங்க ஐயா லிங்கராஜா. அதுமா அப்படின்னாச்சுன்னா பேசுறதுக்கு அந்த மன ஓட்டம் நின்று போகும். அப்படி இல்லப்பா, பாத்ரூம் போற இடத்துல நின்று உட்காந்துருக்கீங்களா? அதான் நான் இங்கே யாரும் வரமாட்டாங்களா அதிகமாக, அதனால வந்து பொம்பளைங்க வருவாங்க. எல்லாம் நிறைய விட்டாங்க அந்த பக்கம். அப்படியே எனக்கு தெரியாதுமா. இனிமேல் இந்த இடம் வரமாட்டேன், வேற இடத்துக்கு. அப்படி நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவ சிவா ஓம் ஓம் ஓம். அப்போ அந்த அடிமைத்தனமாக நீ இருக்கும் வரை பொதுநலம் பிறக்காது. மக்கள் வாழ்வு
மலராது. அதில் உண்மையான ஒரு ஆன்மீக பற்றுதல், இறை பற்றுதல். நீங்கள் இறைவனுக்கு தொண்டனாகுங்கள். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தொண்டராகுங்கள். நாம் மதம் என்ற பேரில் பல விதத்தில் தான் நம் கடவுளை வணங்குகிறோம். எல்லோரும் வாழ்வது ஐயா அருட்பெருஞ்சோதி விஞ்ஞான ஒளி, சூரிய பகவான், அன்னை பௌர்ணமி. அந்த 2 ஒளியும் பிறக்கவில்லை என்றால் நாம் வழி நடக்க முடியுமா? பகல் என்ற ஒன்று இல்லை என்றால் வழி நடக்க முடியுமா? ஒளி பிறக்கவில்லை என்றால் அப்போ யாருடைய ஒளியில் ஓடுகிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம்? சிந்திப்பாயா அறிவுள்ள மனிதன். இன்னைக்கு பாருங்கள், அரசு பேர், அரசு எங்கே இருக்குது? எங்கே? ஒரு சரியான ஒரு உணவு ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக கொடுக்கப்பட்டது. யாரால்? மெஞ்ஞானி பெருந்தலைவர் காமராஜால் மதிய உணவு திட்டம். அவர் போட்ட சொத்தை நானும் சாப்பிட்டவன் தான் ஐயா. அற்புதமாக இருக்கு. அதான் ஐயா சத்துணவு. இன்றைக்கி போடுறது கஞ்சும் என்ன சும்மா பேருக்கு போடுத, முட்டையை கொடுக்க. என் வீட்டில் அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்களா? அடுத்தால வந்தார். சோறு என்னைக்கு கிடைக்கலையே அன்னைக்கு கொடுக்க வேண்டும் சோறு. இப்போ யாருக்கு கொடுக்க வேண்டும் இந்த சோறு? அவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாரு, நியாய விலை கடையில் பருப்பு இலவசமா, ஆயில் இலவசமா. நியாய விலை கடை இன்னைக்கு இலவச கடை ஆகி போச்சு. எல்லாம் அந்த ஓட்டுக்காக கட்டி வச்சுட்டாங்க. ஒட்டு போட்டு 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 ஒவ்வொன்றும். இன்னைக்கு தரமான பொருள் கிடைக்கா? இல்லை. மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அவங்க எவ்வளோ பாதுகாப்போடு வாழ்கிறாங்க. மக்களுக்கு இருக்கா அந்த பாதுகாப்பு? இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இன்றைக்கு நாட்டிற்கும் பொருளாதாரத்துக்கு வெட்டு வைக்காமல் ஒட்டு போட்டு பாருங்கள், நாட்டை காப்பேன். மயங்காதே மனம் மயங்காதே, தயங்காதே. நாட்டின் பொருளாதாரத்துக்கு வெட்டு வைக்கும் அரசியல்வாதிகளுக்கு துணை போகாதே. ஓட்டு போடுவதற்கு முன் இந்த இலவசத்தை கொடுத்தால் நீங்கள் போடுங்கள் ஓட்டு. எல்லா பஸ்லேயும் பெண்கள் ஓசியில் போனால் எல்லாத்தையும் ஓசி ஆகிக்கிறேன், ஆணும் பெண்ணுக்கும். டோட்டல் மொத்த பணத்தை நீங்கள் கட்டுங்கய்யா. தேர்தல் வரை கட்டி பாருங்கள். தினந்தோறும் பிறக்கும் குழந்தைக்கு தங்கம் போட்டு பாருங்கள். வெட்டு வைக்கிறது அரசு சொத்து, வரிப்பணம். விலைவாசியை உயர்த்தும், கண்டிப்பாக உயர்த்தும். அப்படி உயரும்போது மக்கள் தொண்டை நெறிபடும். இப்போவுமே கேஸ் சிலிண்டர்னா விலை ஏற்றிட்டான். கேஸ் வீட்டில் மெயினாவில் ஒரு பொருள். எங்களுக்கு கிரியோல பாதையில் டீ கிடைக்கல. இந்த கிரியோல பாதையில் இருக்கிற சாது சன்னியாசிகள் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அந்த டீ குடிக்க, தவிச்ச வாய்க்கு ஒரு மடக்கு தண்ணி குடிக்க, டீ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டு கொடுக்க சிலிண்டர் கொடுங்க ஐயா. இந்த கிரிவில பாதையில் அத்தனை கடை வச்சுருக்கோங்க. கிடைக்காம தண்டாட்டி விறவடுப்பில் பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் 2 நேரம் டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன். பெரிய வெறுப்பாச்சு போச்சு. இங்கே தட்டுப்பாடை வச்சுக்கிட்டு மற்ற நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல தன் நாட்டில் உள்ள மக்கள் தேவைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்ய வேண்டும். அவன்தான் சிறந்த ஒரு அரசியல்வாதி. ஐயோ, நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்கள். போடுங்க ஐயா சீமான். போட்டுத்தான் பாருங்களேன் அவர் ஆட்சியை. 5 வருஷம்தான், ஜரில்னா தூக்கிடுவோம். வேண்டாம். நம்ம என்ன அறிவு இல்லாதவங்களா? அது ஜாதி மதம் பார்த்து தகுதியும் திறமையும் உள்ளவனுக்கு அரசு பதவியில் வேலை. எவன் கம்சம் கொடுக்கானோ அப்போ அவனுக்கு வேலைன்னு நிலைமை ஆகி போச்சு. எனக்கு இதெல்லாம் மாறணும். தகுதியும் திறமையும் உள்ளவர்களுக்கு மட்டுமே அங்கே பதவி. எல்லா ஜாதியும் அறிவுள்ளவர்கள் தான். அறிவுள்ள ஜாதி யாரும் இல்லை. எல்லாம் நல்ல அறிவுள்ள தெளிவுள்ள ஜாதிகள். அப்போ அரசுக்கு பதவிக்கு தகுதி, இந்த தகுதி தரம் கரெக்டாக இருந்தால் பதவி, இல்லைன்னா இல்லை. இல்லை ஒரு வேலைக்கு போகிறாரியா. தரமான அரசாட்சி அமைய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். எல்லோர் சிரிப்பும் இறைவனை காண வேண்டும். God bless you. ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. விண்ணில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே, நம்ம சாமி, நம்ம சாமி, நம்ம சாமி. இறைவன் என்று உன்னோடு உன் மனதோடு இருக்க. கலங்காதே மனதில். ஓட்டு ஜாக்கிரதை. நாட்டை அடமானம் வச்சிடாத அடுத்த 5 வருஷத்துக்கு.